அனைவருக்கும் நேர வணக்கங்கள். குறிப்பாக இந்த சமகால அரசியல் கருத்தரங்கின்ற ஒரு 4வது தொடராக நாங்கள் இதனை ஒழுங்குபடுத்துகின்றோம். குறிப்பாக இடைக்கில 2 மாதம் தவிர்க்க முடியாத காரணங்களால சமகால விடயங்கள் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து உரையாடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஸோ மீளவும் 2024ஆம் ஆண்டின் புதிய வருடத்துல நாங்கள் மீள ஒரு சந்திப்பை ஆரம்பித்துள்ளோம். குறிப்பாக இன்றைய தலைப்பாக இன்றைய சமகால அரசியல் கருத்தரங்கு குறிப்பாக 2024ஆம் ஆண்டு என்பது ஒரு தேர்தல்களை மையப்படுத்திய இலங்கை களத்தையும் சர்வதேச பரப்பிலும் கூடுதலாக இந்த வருடம் தேர்தல்களுக்கான காலமாகத்தான் காணப்படும். குறிப்பாக நாங்கள் பார்த்தால் அமெரிக்காவும் சரி, இங்காலை ஒரு வல்லரசுலையும் சரி, எங்களுடைய பிராந்திய வல்லரசான இந்தியாவும் சரி ஒரு தேர்தலுக்கான முத்தாய்வுகள் இருக்குது. அதே மாதிரிதான் எங்களுடைய இலங்கையும் ஒரு அதிகார ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு வாய்ப்புகள் உரையாடப்படுகின்றது. சோ அந்த வகையில ஜனாதிபதி தேர்தலை ஈழத்தமிழர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக நான் நினைக்கிறேன் உரையாடுவார். 2010களுக்கு பின்னர் தொடர்ச்சியாக சேரும் அடிக்கடி ஒன்று உரையாடுற விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. 2010க்கு பிறகு 15 அவர்கள் இன்னொரு கட்டு ஒன்று ஞாபகம் இருக்குது. அந்த கட்டுரை ஆரம்பத்திலே அவர் குறிப்பிடுவார். அதாவது நான் 2010 அதே கட்டுரை தான் 2015 மீள பதிவு செய்கிறேன்னு சொல்லி, அதாவது பொது வேட்பாளர் பற்றி உரையாடல். பொது வேட்பாளர் என்ற தேவைப்பாடு என்னது, தமிழ் தரப்புக்குள்ள இருந்து பொது வேட்பாளர் நிறுத்தவுடைய தேவைப்பாடு என்ன என்ற சொல்வாக உரையாடிய தொடர்ச்சியாக உரையாடுற தன்மை ஒன்று காணப்படுகின்றது. எனினும் ஈழத்தமிழ் அரசியல் பரப்புக்குள்ள இயங்குவவர்களுக்கு இன்னும் அது சார்ந்த ஒரு சரியான ஜனாதிபதியில் எவ்வாறு கையாளுவது, பொது வேட்பாளர் என்ற விட்டுட்டு ஜனாதிபதியில் எவ்வாறு கையாளுவது என்பதாக கூட இன்னும் சரியான ஒரு எண்ணங்களுக்குள்ள அவர்கள் பயணிக்க தவறுகின்றார்களோ என்ற உரையாடலுக்குள்ளதான் இன்றைய களத்தை நாங்கள் ஈழத்தமிழர்களும் ஜனாதிபதி தேர்தலும் என்ற ஒரு பகுதிக்குள்ள எடுக்கிறோம். குறிப்பா நான் இதில் ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு சேர்க்கக்குள்ள, அதாவது 1996ஆம் ஆண்டு நோபல் பரிசு வென்ற எழுத்தாளர் விஸ்லாவா சிம்போஸ்கா என்பவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அதாவது கற்பனை வாதங்களை கனவு காண்பதை விட அல்லது துரத்துவதை விட அதிகரிக்கும் மாற்றங்களுக்காக பாடுபடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நாங்கள் கற்பனாவாதங்களை கனவு காண்பதை விட அதிகரிக்கும் மாற்றங்களை நோக்கி இந்த ஜனாதிபதிகளை எவ்வாறு கையாளலாம் என்ற தளங்களுக்குள்ள இன்றைய உரையாடல் அமையும் நம்புகிறோம். ஸோ அந்த வகையில இன்றைய உரையாடல் களத்துக்கான நான் சேடம் அதை ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி மகாசேனன். இங்க வந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வரக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த கலந்துரையாடலில் அதிகம் ஈடுபட வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதங்கள் நாங்கள் எங்களுடைய நடைமுறை சூழல் காரணமாக நாங்கள் ஒத்தி வச்சிருந்தோம். உண்மையிலேயே ஒன்று பெருமளவுக்கு நவம்பர் மாதம், அடுத்தது டிசம்பர் மாதம். எங்களோட நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் வரக்கூடிய எங்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தப்பட்ட ஒரு காலம். அதிலும் டிசம்பர் மிக முக்கியமாக எங்களுடைய மாணவி ஒருவருடைய துயரமான சம்பவம் நாங்கள் அந்த காலப்பகுதியில் தவிர்க்க முயன்றோம். அதே போன்று மியூட் பண்ணி கொண்டிருங்க பிள்ளைகள். அதே போன்று நவம்பர் மாதமும் அதுக்குரிய களத்தை நாங்கள் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அந்த காலப்பகுதியை நாங்கள் தவிர்த்திருந்தோம். மீளவும் இந்த ஆண்டின் முதல் மாதத்துக்குரிய போயா தினத்தில் இந்த உரையரங்கை தயார் செய்திருக்கிறோம். இதில் இன்னொரு விடயத்தை இதில் நான் உங்களிடம் வேண்டுகிறேன். தொடர்ச்சியாக பேராசிரியர் கணேசலிங்கம் இதில் பேசாமல் மாணவர்களும் உங்களுடைய தயாரிப்புகள், நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக நான் நினைக்கிறேன் இந்த முறை நான் மாசென்ன கேட்டுக்கொண்டேன். மாசென்ன தன்னுடைய பரீட்சை காரணமாக இந்த மாத போயாடிக்குரிய கருத்தமர்வை என்ன செய்ய சொல்லி கேட்டதன் பிரதிபலித்து தான் நான் இந்த விடயத்தை உரையாடுகிறேன். இதில் இருக்கின்ற மாணவர்கள், மாணவிகள் அல்லது இது சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த போயாசனத்தை நாங்கள் ஒரு உரையாடலுக்குரிய ஒரு நாளாக வைத்துக்கொண்டு நீங்களும் இந்த உரையாடல்கள் உங்களுடைய உரையாடலுக்குரிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் அந்த சந்தர்ப்பங்களில் நான் தலைமை தாங்குகின்ற ஒரு நிலையை எதிர்கொள்வதற்கு அல்லது ஏற்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையை கூறிக்கொண்டு நான் இந்த தலைப்புக்குள் பிரவேசிக்கிறேன். இந்த தலைப்பு உண்மையில் ஒரு சுவாரஸ்யமானது தான். ஆனால் இந்த சுவாரஸ்யமான இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கின்ற போது எங்களிடம்
சில அடிப்படையான புரிதல்கள் நான் உருவாக்கி விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக இந்த 1978ஆம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பு அல்லது திறந்த பொருளாதார கொள்கையை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் பற்றிய உரையாடலில் ஈழத்தமிழர்களுக்கு இது ஒரு பங்கு ஒன்றுண்டு. நாங்களும் இலங்கை தீவின் ஒரு அங்கம் என்ற அடிப்படையிலும் இலங்கை தீவினுடைய அரசியல் ரீதியான கலாச்சாரத்துக்குள் எங்களுடைய அரசியல் இருப்பும் பயணிக்கிறது என்ற அடிப்படையில், ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு தனித்துவத்தை ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு ஒரு கட்டி வளர்த்திருக்கிறார்கள் அல்லது முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். அதை பேணுவதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக பேண வேண்டிய ஒரு தேவைப்பாடும் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது அரசியல் விஞ்ஞானத்தில் இருக்கின்ற அல்லது விஞ்ஞானத்தோடு பயணிக்கின்ற அல்லது தேசிய இருப்போடு பயணிக்கின்ற அல்லது வடகிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் பிரஜைபூர்வமான ஒரு விடயமாகத்தான் தென்படுகின்றது. அவை அந்த அடிப்படைகளுக்குள்ளே தான் இந்த கடந்த கால பகுதி முழுவதும் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாக்குகளை தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வழங்கியதனூடாக அவர்கள் அடைந்த விளைவுகள் என்ன என்பதும், அதனால் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்பதும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நான் நினைக்கிறேன் இந்த மாசின் ஓபன் பண்ணுகிற போதே அந்த சிம்போஸினுடைய எண்ணங்களை முதன்மைப்படுத்தி இருந்தார். உண்மையில் அந்த எண்ணங்கள், அதாவது கற்பனை தளத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்வதை விடுத்து நாங்கள் யதார்த்தத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்குள் நாங்கள் இருக்கிறோம். அது யதார்த்தம் என்பது அதிகாரத்துக்கானது, அதிகார அரசியலுக்கானது. யதார்த்தம் என்பது அந்த சூழலை நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு ஏற்ற வகையில் கையாள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவது தான் ஏறக்குறைய அந்த யதார்த்தமான சூழல் என்பதும், அதுவே அரசியல் என்பதும். அந்த அரசியலுக்குள்ளே நாங்கள் பயணிக்க தவறுகிற போது எங்களுக்கு நெருக்கீடு, எங்களுக்கு தவிர்க்க முடியாமல் எங்களை நோக்கி வரும் என்பதையும் நாங்கள் உலகத்தினுடைய நிறைய தேசியங்களுக்கூடாக நாங்கள் கண்டுகொள்ள முயற்சிக்கின்றோம். அவை ஜனாதிபதி தேர்தல் ஈழத்தமிழர்களுக்கு மிக நீண்ட காலமாக இதை அரசியல் கட்சிகள் பெருமளவுக்கு அங்கீகரிப்பது இல்லை என்ற ஒரு நிலைக்குள் இந்த கருத்தியலை முதன்மைப்படுத்த முயற்சிக்கின்றன. கடந்த காலங்களிலும் அவ்வாறு சில அரசியல் கட்சிகள் பகிஷ்கரிப்பதை ஒரு கோஷமாக கொள்ளுகிறது. சில அரசியல் கட்சிகள் தாங்கள் விரல் நீட்டி காட்டுபவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகின்றன. இந்த மாதிரியான அம்சங்களுக்குள்ளே தான் ஒரு புதிய கருத்தியல் எண்ணம் உருவாகி இருக்கின்றது. அதாவது தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்பது, அது உண்மையில் இலங்கையினுடைய அரசியல் ஜனாதிபதித்துவ தேர்தல் முறைமைகளுக்குள் இருந்தே அது ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்பதுதான் இங்கே முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அம்சம். அத்தகைய விடயத்தை, அதாவது விருப்பத்தெரிவின் அடிப்படையில் 2வது விருப்பத்தெரிவு, 3வது விருப்பத்தெரிவு, 1வது விருப்பத்தெரிவு என்ற எண்ணங்களோடு பயணிக்கின்ற இந்த சூழல், இந்த ஜனநாயக சூழலில் இந்த 2வது விருப்பத்தெரிவுக்குரிய ஒரு அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் எதிர்கொள்ளப்படுகின்ற ஒரு சூழல் என்பது இலங்கையினுடைய விகிதாசார முறைமைகளில் பின்பற்றப்படுகின்றது. ஆகவே அந்த விகிதாசார முறைமைகளில் பின்பற்றப்படுகின்ற அந்த மாதிரியை ஒரு தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு அல்லது அதனை முதன்மைப்படுத்துவதற்குரிய தேவைப்பாடு ஈழத்தமிழர்களுக்கு எழுந்திருக்கிறது. அதுக்கு காரணம், கடந்த காலங்கள் முழுவதும் ஈழத்தமிழர்களுடைய அல்லது வடகிழக்கு தமிழர்களுடைய அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய அல்லது அரசியலில் வாக்குகளை பெற்றுவிட்ட தென்னிலங்கை வேட்பாளர்கள் அவர்கள் தங்களுடைய அறுவடைகளையும் வெளிப்பாடுகளையும் எவ்வாறு நகர்த்தினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அது உங்களுக்கும் நிதர்சனமான ஒரு அம்சம். அது பொது வழியிலே அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நியாயமானது அல்லது தர்க்கம் என்றே நான் கூற முயற்சிக்கிறேன். என்னோட அத்தகைய தர்க்கத்துக்கூடாகத்தான் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இருப்பை, தங்களுடைய யதார்த்தத்தை நோக்கி வளைக்க வேண்டிய தேவைப்பாடு தவிர்க்க முடியாமல் எழுந்திருக்கின்றது என்பது இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது. என்று சொன்னால், இந்த ஈழத்தமிழர்கள் ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தால் அல்லது மக்கள் திரளாக இருக்கிறது என்பதே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பினுடைய அடிப்படை. கட்சிகளுடைய நலன்கள் அல்லது கட்சிகள் தங்களுடைய விருப்புகளுக்கு ஏற்ற வகையில் மக்களை பிரித்து வைத்திருக்கின்ற மாதிரிகள், முறைமைகள் எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு அல்லது எல்லாவற்றுக்கும் அப்பால் ஈழத்தமிழர்கள் ஒரே இருப்பை கொண்டவர்கள், ஒரே வடிவத்தை கொண்டவர்கள், ஒரே நியதிகளை கொண்டவர்கள். என்றால் மக்கள் என்பது ஒரு தேசிய தனித்துவம் கொண்டதும் திறமை கொண்டதும் தான் மக்கள் என்ற சொல் பெருமளவுக்கு உலகத்தில் பிரயோகப்படுத்தப்படுகிறது.
இன்றைய அரசியல் விஞ்ஞான அறிவுபூர்வமான நோக்கு நிலையில் ஒரு மக்கள் குழுமம் அல்லது மக்கள் கூட்டம் என்பது இறைமை சார்ந்தது என்றும் ஒரு தேசியம் சார்ந்தது என்றும் தேசிய இருப்பின் வடிவம் என்றும் அதன் ஊடாகவே தேசங்கள் நாடுகள் அரசுகள் கட்டமைக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளுதல் அடிப்படையானது. இவையெல்லாம் இவையெல்லாம் தனித்துவமான அர்த்தங்களை கொண்டவை அல்லது இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான புரிதல்கள் உண்டு. இந்த புரிதல்கள் எதனையுமே பெருமளவுக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தளத்தில் இயங்குகின்ற கட்சிகளோ அல்லது அவற்றினுடைய தலைமைகளோ அவற்றினுடைய அந்த ஆதரவு தளத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிற தரப்புகளோ அதிகம் கவனத்தில் கொள்வதில்லை அல்லது கரிசனை கொள்வதில்லை. வெறுமனே கட்சியினுடைய கொள்கைகளும் தான் அவர்களிடம் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் இலங்கை தேசியத்துக்குள் எவ்வாறு பயணித்தல் என்பது பற்றிய ஒரு உரையாடலை அல்லது தனித்துவமாக எவ்வாறு பயணித்தல், கட்சிகள் தனித்துவமாக எவ்வாறு பயணித்தல் என்பது பற்றி அவர்கள் சிந்திக்க முயற்சிக்கிறார்கள். இங்கு மக்கள் இறைமை சார்ந்து முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் உண்மையில் பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல் இலங்கை தீவில் அல்லது உலக தளத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நியாயாதிக்க முறைகளாக காணப்படுகிறது. ஏனென்றால் மக்கள் என்பது இறைமை சார்ந்தது. அவர்கள் அந்த இறைமையை வெளிப்படுத்துவது தங்களுடைய வாக்குரிமையினால் என்பது அது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இறைமை சார்ந்த கோட்பாடு ஆரம்பத்தில் அது கடவுளிடம் இருந்து வந்தது அல்லது தெய்வீக உரிமை கோட்பாட்டிலிருந்து வந்தது என்று நாங்கள் கற்றிருக்கின்றோம். அதே போன்று அது பின்னர் ஆட்சியாளனிடம் அரசிடம் இருந்து தோற்றுவிக்கப்பட்டது என்று கற்றிருக்கின்றோம். அது அரசு குறித்துடையதாக இறைமை ஒரு காலப்பகுதியில் இருந்தது. அது பின்னர் தேசிய இனத்தினுடைய அடிப்படைகளுக்குள் பிரவேசிக்கின்ற போது அது பெருமளவுக்கு மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக அது மாறி இருக்கின்றது. மக்கள் இறைமை என்பதுதான் இன்றைய இருப்பின் அடிப்படை. இந்த உலகத்தில் இறைமைக்கு வழங்கப்படுகின்ற தனித்துவம் அல்லது இறைமைக்கு கொடுக்கப்படுகின்ற எண்ணம் அல்லது இறைமை என்ற கோட்பாட்டு முறைமை உருவாக்கி இருக்கக்கூடிய பிரதிமைகள் அனைத்துமே ஏறக்குறைய இந்த மக்களுடைய விருப்புகளோடு சேர்ந்து அல்லது மக்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அடிப்படையில் எழுச்சி பெற்றிருப்பதே இன்று இறைமை என்ற கோட்பாட்டினுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்பட்டது. வடகிழக்கில் எல்லா அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்துக்கு வாக்களியுங்கள், பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிடுகின்ற போது வாக்களியுங்கள் அல்லது மாகாண சபை உறுப்பினராக போட்டியிடுகின்ற போது வாக்களியுங்கள், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு களத்தில் தங்களுடைய கட்சி உறுப்பினர் நிறுத்திவிட்டு வாக்களியுங்கள் என்று கோருகின்ற இந்த தரப்பு அங்கே பிரயோகப்படுத்துவதும் அனுபவிப்பதும் வெளிப்படுத்துவதும் மக்களுடைய இறைமைதான். அவை மக்களுடைய இறைமையின் தளத்தில் இருந்துதான் ஒவ்வொரு தேசங்களினுடைய தேசிய இருப்பும் தேசிய வெளிப்பாடும் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அவை அந்த நோக்கு நிலைக்குள்ளே இருந்துதான் இந்த பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல் மேலெழ வைத்திருக்கின்றது அல்லது மேலெழ வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது. நிச்சயமாக இது தென்னிலங்கைக்கு நாங்கள் இரண்டாவது விருப்ப தெரிவை வழங்க வேண்டும் என்ற அவசியம் கூட இங்கு முதன்மையானதாக இல்லை என்றுதான் என்னுடைய வாதம். ஏறக்குறைய இந்த தென்னிலங்கைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற சூழலில் தமிழர்கள் ஒரு ஒருமைப்பாட்டோடு தேசிய இருப்போடு தங்களுடைய எண்ணங்களை முழுமையாக ஒரு திரட்சியாக வெளிப்படுத்துகின்றார் என்ற தளத்தில் உண்மையிலேயே இத்தகைய பொது வேட்பாளர் பற்றிய உரையாடலை நாங்கள் முன்னிறுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது. என்று சொன்னால் குறிப்பாக 2009களுக்கு பிறகு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பில் அதீதமான பலவீனங்களும் அதீதமான நெருக்கடிகளும் அவர்களுடைய வாழ்விடம், அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய மொழி, அவருடைய பண்பாட்டு கூறுகள் அனைத்தும் தகர்க்கப்படுகின்ற ஒரு சூழல் தவிர்க்க முடியாமல் தென்னிலங்கையினுடைய சக்திகளால் மேலெழ வைக்கப்படுகின்றது. ஆகவே அதனூடாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து விடுபடுவது ஒரு பக்கம் இருக்கு. சர்வதேச மட்டத்தில் இருக்கின்ற நிறுவனங்கள் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள், செல்வாக்கு பெறக்கூடிய நாடுகள் சரி, அதே போன்று அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற தரப்புகள் சரி, இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா வகை உரையாடல்களிலும் முதன்மைப்படுத்துகின்ற விடயம் ஒருமைப்பாடு பற்றிய அம்சம். இந்த ஒருமைப்பாடு பற்றிய அம்சம் என்பது தனிய கட்சிகளுக்கு மட்டும் உரித்துடையது என்பது இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. கட்சிகள் ஒன்றிணைக்கப்படுவது என்பது அவர்களுடைய ஒன்றிணைப்பு என்பது தேர்தல் காலம் வருகின்ற போது காணாமல் போய்விடும். ஆனால் ஈழத்தமிழர்கள் தாங்கள் ஒருமைப்பாட்டோடு மீளவும் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நியதிக்குள் இருக்கிறார்கள் என்பதை கோடிட்டு காட்டுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் அதை ஒரு தேசிய இருப்பின் பிரதிபலிப்பாக அளவீடு செய்வதற்கும் அவசியமான ஒன்றாக இந்த பொது வேட்பாளர் என்ற அம்சம் காணப்படுகின்றது. ஆகவே பொது வேட்பாளர் என்ற இந்த அம்சத்தினுடைய பிரதிபலிப்பு முழுமையாக ஒரு தேசிய
இருப்பை வடகிழக்கு மக்கள் ஒன்றிணைந்தும் திரட்சியோடும் தங்களுடைய இறைமை மீதான பற்றுதலோடும் இது மக்கள் இறைமை சார்ந்த காலப்பகுதி அல்லது மக்கள் இறைமை சார்ந்த யுகமாகவே இந்த யுகம் அடையாளப்படுத்தப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் இந்த மக்களினுடைய இருப்பை உத்தரவாதப்படுத்துவது இந்த மக்களினுடைய திறமை சார்ந்திருக்கக்கூடிய வெளிப்பாடு. அது ஒரு யுகமாகவே இந்த காலப்பகுதி 20ஆம் நூற்றாண்டு அல்லது 21ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி அல்லது ஐரோப்பாவில் தேசியத்தினுடைய இருப்போடு இறைமை பிணைக்கப்படுகின்ற போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற களம் என்பது அங்கு முதன்மையானதாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த சூழலுக்குள்ளால் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற இந்த எண்ணத்தை அல்லது கருத்தியலை நாங்கள் முன்னிறுத்துகின்ற போது அதுக்குரிய நியாயப்பாடுகளையும் தர்க்கங்களையும் எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு தேசிய இருப்பை நிர்ணயிக்கின்ற ஒரு வடிவத்தை தான் இந்த அம்சம் வெளிப்படுத்த போகின்றது அல்லது முன்னிறுத்த போகின்றது என்பது ஒரு நியாயமான அளவீடாகவே பார்க்கப்படுகின்றது. ஒரு அரசியல் விஞ்ஞானபூர்வமான அறிவு சார்ந்த தளத்தில் இதை நாங்கள் பிரயோகப்படுத்துகின்ற போது இத்தகைய பிரயோகத்தினுடைய வெளிப்பாடுகள் அதீதமாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில், பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய விதத்தில், தென்னிலங்கையோடு நீங்கள் ஒத்துழைத்ததன் பிரதிபலிப்புகள் கடந்த காலத்தில் என்ன விளைவை தந்தது என்பதை வைத்துக்கொண்டு உங்களுடைய தனித்துவங்களை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தனித்துவங்களோடு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கால பகுதியாகவே இது அமைந்திருக்கின்றது. இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு தேடலின் பிரதிபலிப்பு. இது வெறும் ஒரு தனிநபருடைய நலனுக்கானது, தனிநபருடைய விருப்புக்கானது அல்லது தனிநபர் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படுவதனால் அவர் அரசியல் லாபங்களை அடைந்து விடுவார் என்பதற்காக, அல்லது அவர் இன்னொரு சூழலில் காணாமல் போகிற போது, அல்லது அவர் இன்னொரு சூழலில் இந்த தேசியத்தினுடைய அடிப்படையில் இருந்து விலகிக் கொள்ள போகின்ற என்றெல்லா விவாதங்களும் இந்த பொது அரங்கில் முதன்மைப்படுத்தப்படுகின்றன. அத்தகைய அந்த பொது அரங்கில் விவாதங்கள் எழுப்பப்படுகிற போது மிக அதீதமான கேள்விகள் இங்கு தவிர்க்க முடியாம உருவாக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் பற்றிய கருத்தியல் தளத்தை பற்றிய விமர்சனங்களை பார்க்கின்ற போது மிக பலவீனமான அல்லது அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவுக்கு அவற்றினுடைய கீழ்த்தரமான விவாதங்கள், அதாவது அறிவுபூர்வமான ஒரு சமூகம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இருப்பையும் அதனுடைய வளர்ச்சியையும் அது மேலும் தனக்கு ஏற்படுகின்ற சவால்களை முகங்கொடுக்கக்கூடிய விதத்திலும் அது செயல்படுவதற்கு மாற்றீடாக அல்லது பதிலாக அது காணாமல் போகுவதற்கான உத்திகளை பற்றிய உரையாடல்கள் பொது தளத்தில் அதிகம் சிலாவிக்கப்படுகின்றது. அத்தகைய சிலாவங்களினுடைய விளைவுகள் எத்தகையதாக இருக்கும் என்பது கடந்த காலத்தில் ஈழத்தமிழர்கள் நிறைய அனுபவித்தே இருக்கின்றார்கள். அவை நிச்சயம் இந்த சூழலை மிகச் சரியாக அளவீடு செய்து துல்லியமாக மதிப்பீடு செய்து அது குறித்துடைய நியாயப்பாடுகள் ஏறக்குரிய இதனுடைய முதலாவது கட்டம் இந்த ஈழத்தமிழர்களுடைய பொது வாக்கெடுப்பு அல்லது பொது வேட்பாளர் நிறுத்தப்படுதல் என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமான அல்லது அறிவியல் பூர்வமான ஒரு அம்சம். அந்த அறிவியல் பூர்வமான அம்சத்தின் ஊடாக அதை அடைவதற்கு சில உத்திகளை ஈழத்தமிழர்கள் நிச்சயமாக பின்பற்றியே ஆக வேண்டிய ஒரு தேவைப்பாடு தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. அது ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஏற்கனவே எங்களுக்கு முன்னே வைத்திருக்கின்ற அல்லது எங்களுக்கு முன்னே இருக்கின்ற ஏறக்குரிய நான் நினைக்கிறேன் 35 வருட ஆயுத போராட்டம், ஏறக்குரிய 70 வருடத்துக்கு மேலான ஒரு அரசியல் அகிம்சை போராட்டம், ஒரு சமஷ்டிக்கான கோரிக்கை, தனிநாட்டுக்கான கோரிக்கை என்று ஒரு பெரிய நீண்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து ஒரு நீண்ட துயரங்களையும் வடுக்களையும் வலிகளையும் சந்தித்து ஈழத்தமிழர்கள் போராடுவது என்பது அவர்களுடைய போராட்ட உணர்வு என்பது பயங்கரவாதம் என்ற ஒரு அடையாளப்படுத்தலுக்கூடாக அளவீடு செய்யப்படுகின்ற ஒரு நிலை இலங்கையில் மட்டுமில்லை, தென்னிலங்கையில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, அமெரிக்கா போன்ற வலுவான ஐரோப்பிய நாடுகள் கூட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயுத போராட்ட அமைப்பு அல்லது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அமைப்புக்கு கண்டு கருதுகின்ற தளத்தில் இருக்கின்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சில நாடுகளில் போராடுவதே தடை என்ற உத்தரவுகள் வந்திருக்கின்றது. இதற்கு ஊடாக இருக்கின்ற சூழல் என்பது ஏறக்குரிய ஈழத்தமிழர்கள் ஒரு போராட்டத்தை நிகழ்த்துவதாக இருந்தால் அது ஏறக்குரிய ஒரு பயங்கரவாதமாகவே பார்க்கின்ற ஒரு உலக பரப்பு நியதிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. 1979 இருந்து தென்னிலங்கை அதை முதன்மைப்படுத்தினாலும் 90களுக்கு பின்னர் அல்லது 90களினுடைய பிற்பகுதி முழுவதும் அது உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படைகளுக்குள்ள நகர்த்தப்படுகின்றது. ஆகவே ஈழத்தமிழர்கள் ஒரு தனிநாட்டுக்கான ஒரு அளவீட்டு பெருமானத்தை முதன்மைப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு என்பது பிராந்திய அரசினாலும் தென்னிலங்கையால் மட்டுமில்லை,
பிராந்திய அரசினாலும் இந்தியாவினாலும் அமெரிக்காவினாலும் முழு உலகத்தினாலும் ஏறக்குறைய ஒரு நிராகரிப்பு தளத்தை கொண்டிருக்கின்றது என்பது தவிர்க்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நியாயாதிக்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு அம்சமாகவே தோன்றுகிறது. அது நிச்சயம் இத்தகைய சூழலில் இருந்து ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அகவயமாக இருக்கின்ற அனைத்து நெருக்கீடுகளிலும் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கும், புறவயமாக இருக்கக்கூடிய இந்த உலக தளத்தை எதிர்கொள்வதற்கும் அவர்களுக்கு ஒரு தேசிய இருப்பை காட்சிப்படுத்துவதற்கு அல்லது வெளிப்படுத்துவதற்கு அல்லது பிரதிமை செய்வதற்கான ஒரு சூழல் இந்த பொது வேட்பாளர் தளத்தில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. ஆகவே ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய இறமை சார்ந்திருக்கக்கூடிய தேசிய ஒருமைப்பாடு சார்ந்திருக்கக்கூடிய அங்கத்துவத்தை, எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இந்த பொது வேட்பாளர் என்ற அம்சம் முதன்மைப்படுத்துவது போல் ஈழத்தமிழர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது பலவீனமானதாக கருதப்படுகின்ற அம்சங்களினுடைய பிரதிபலிப்பு, ஏறக்குறைய 35 வருட ஆயுத போராட்டத்தினுடைய விளைவுகளையும், அதுக்கு முற்பட்ட பிற்பட்ட கால பகுதியில் அகிம்சை ரீதியாக நிகழ்த்திய போராட்டத்தின் விளைவுகளையும் ஈழத்தமிழர்கள் ஒரு சமரியாக அவற்றினுடைய விளைவுகளினுடைய முடிவுகளை தெளிவாக அவதானித்து அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை எழுகிறது. என்றால் பிராந்திய தளத்தையும் சர்வதேச தளத்தையும் இவர்கள் சரியாகவே கையாள வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவர்களிடம் தவிர்க்க முடியாமல் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் இன்று தேசிய இன பிரச்சனை என்பது அது ஒரு பிராந்திய உலகளாவிய அல்லது உலகளாவிய மட்டத்திலான பிரச்சனையாகவே அது நோக்கப்படுகிறது. இன்னொரு வகையில் சொன்னால் சர்வதேச அரசியல் அல்லது அரச அமைப்புக்கு இடையிலான எண்ணங்களோடு தான் ஏறக்குறைய ஒரு தேசிய இன பிரச்சனையினுடைய தீர்வும் அவற்றினுடைய முடிவும் தீர்வற்ற அழிப்பும் சாத்தியமாகிறது. தீர்வற்ற அழிப்பும் சாத்தியமாகிறது. ரெண்டு தளமுமே அங்க நிகழ்கிறது. இந்த ரெண்டு தளத்தையும் கருத்தில் கொள்ளுகிற போது பிராந்திய சர்வதேச அரசியல் சூழலை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளுதல் என்பதும் இந்த அம்சத்தினுடைய மூன்றாவது ஒரு ஸ்டெப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயம் தென்னிலங்கைக்கு இரண்டாவது விருப்ப தெரிவை ஒப்படைப்பதென்ற விவாதம் அல்ல இதில். அது கூட எங்களுக்கு இரண்டாவது பட்சமான அம்சம். ஈழத்தமிழர்களுக்கு அது இரண்டாவது பட்சமான அம்சம். முதல் நிலையில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இருப்பை எப்படி இந்த அம்சங்களுக்கு ஊடாக உத்தரவாதப்படுத்திக் கொள்வது, அல்லது தென்னிலங்கைக்கு தென்னிலங்கையினுடைய இருப்போடு எவ்வாறு நாங்கள் எங்களுடைய இருப்பை தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வது என்ற எண்ணம் இங்கே மிக பிரதானமானது. இந்த தளத்தில் இருந்துதான் இது பற்றிய அளவையும் மதிப்பையும் மதிப்பீடுகளையும் முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுந்திருக்கின்றது. திறமை சார்ந்திருக்கக்கூடிய அளவீட்டு தன்மைகளை முதன்மைப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு ஈழத்தமிழர்களுக்கு உண்டு. ஈழத்தமிழர்கள் இறமைக்கானதுதான் தங்களுடைய போராட்டம் என்று கட்சிகளும் கட்சியினுடைய கொள்கை வகுப்பாளர்களும் கொள்கைகளும் சொல்லுகிறது என்று சொன்னால் அது மக்கள் இறமைதான். அது கட்சிகளுடைய இறமையோ அல்லது இந்த தலைமைகளினுடைய இறமையோ கிடையாது. மாறாக இந்த இறமை என்பது மக்களுக்குரியதென்றால் இந்த மக்களுக்குரிய சூழல் எது, மக்கள் எதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், மக்கள் இதிலிருந்து மீள்வதற்குரிய அடிப்படையே மக்களை நோக்கி முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றது. இதனுடைய அடுத்த நிலை இதை எவ்வாறு அமுல்படுத்துவது, இதை எவ்வாறு சாத்தியமானது ஒன்றாக மாற்றுவது. இந்த யதார்த்த சூழலுக்குள் நாங்கள் இவ்வாறான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு அம்சத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இதை எவ்வாறு சாத்தியப்படுத்துவது? இது கட்சிகள் பெருமளவுக்கு ஒரு கட்சி வெளிப்படையாக பகிஷ்கரித்தல் என்ற விவாதத்தை தொடங்கி இருக்கின்றது. பகிஷ்கரித்தல் என்பது நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் ரீதியான பக்குவம் மிக்க ஒரு ஜனநாயக ரீதியான களத்தில் அல்லது அரசியல் ரீதியான பக்குவம் மிக்க ஒரு சூழலில் அல்லது அரசியல் ரீதியான தந்திரோபாயமான ஒரு அம்சமாக அல்லது மூலோபாயமான ஒரு அம்சமாக கூட இதை நாங்கள் அளவீட்டு பெருமானத்துக்குள் அரசியல் களத்தில் பயணிக்கின்ற இந்த அரசியல் கட்சியும் முதன்மைப்படுத்த முடியாது. அது மிதவாத அரசியலுக்குள் பயணிக்கின்ற எல்லா சக்திகள், இப்ப விடுதலை புலிகள் தங்களுடைய காலப்பகுதிகளில் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்தி ஆட்சியாளர்களை கைமாற்றம் செய்கின்ற செய்முறை வருகிற போது அவர்களிடம் ஆயுத பலம், இராணுவ கட்டமைப்பு, அவர்களுடைய அரச கட்டமைப்பு, தலைமைத்துவம் இவ்வாறு பல அம்சங்களை அவர்கள் முன்னிறுத்தி வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். அது அவர்கள் பெருமளவுக்கு ஒரு இந்த அரசியலையும் இந்த அரசியல் அமைப்பையும் அவர்கள் நிராகரித்துக் கொண்டு செயல்பட்டதனுடைய களம் அது. ஆனால் இன்றைய களம் அது அவ்வாறானது ஒன்று கிடையாது. ஆகவே அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு தென்னிலங்கையோடு எவ்வாறு ஒரு மிதவாத அரசியலுக்குள்ளால் பயணிக்க வேண்டும் என்பதை
கோடிட்டு காட்டுவதற்கான அல்லது முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். அந்த களத்தில் நாங்கள் பயணம் செய்ய வேண்டிய, தவிர்க்க முடியாமல் பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உலகத்தாலும் பிராந்தியத்தினாலும் தென்னிலங்கையினுடைய அரசியல் இருப்பினாலும் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த சூழலை எவ்வாறு கையாண்டு வெற்றி பெறுதல் என்ற ஒரு களத்தில் இந்த முதிர்ச்சியற்ற முடிவுகள் அல்லது நீண்ட நோக்கு நிலைக்கு உட்படுத்தப்பட்ட முடிவுகள் அல்லது எதிர்காலத்தில் இத்தகைய மாற்றங்களை நோக்கி இந்த மக்கள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் பற்றிய உரையாடல்களை தவிர்க்க முடியாமல் எடுக்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது பெருமளவுக்கு பகிஷ்கரிப்பு என்பது ஒரு நிராகரிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக அல்லது கைவிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக அறிவியல் பூர்வமாக உரையாடுகின்ற களங்களில் இது தனிப்பட்ட ஒரு கட்சி சார்ந்தோ ஒரு நபர்கள் சார்ந்தோ விவாதம் கிடையாது. இந்த விவாதம் என்பது அறிவியல் பூர்வமாக உரையாடப்பட வேண்டிய ஒரு விவாதம். இந்த விவாதத்துக்கூடாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை ஈழத்தமிழர்களுக்கு தருமாக இருந்தால், தருவதற்குரிய வாய்ப்பு அதுக்குள் இருக்கிறது என்ற ஆதாரங்களை நாங்கள் முதன்மைப்படுத்துகின்ற போது அந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த சூழலில் இருந்து விடுபட்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துதல், அது கூடாக ஒரு தீர்மானம் எடுத்தல் என்பது அவசியம். இரண்டாவது, இன்னொரு கட்சி தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள், தென்னிலங்கையினுடைய ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தல் என்று. அதான் காலங்காலமாக ஈழத்தமிழர்கள் நிகழ்த்திய ஒரு அம்சம். அது போர் முடிந்து அந்த 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 இரத்தமும் சதையும் காய முன்பே நான் நினைக்கிறேன் அவர்கள் இராணுவ தளபதிக்கு வாக்களிக்க சொன்ன ஒரு துயரத்தை ஈழத்தமிழர்கள் முதன்மைப்படுத்தி அல்லது தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு துயரமான ஒரு விடயத்தை அவர்கள் எதிர்கொண்டார். அதனுடைய விளைவு எவ்வாறானதாக இருந்தது, அல்லது கடந்த 2020ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு பிற்பகுதியில் நடந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய அடிப்படை இத்தகைய விளைவு தந்தது. அதனுடைய அதுக்காக நாங்கள் ஈழத்தமிழர்கள் அளித்த வாக்குகளினுடைய விளைவுகள் இத்தகைய பயனுடையதாக அமைந்தது என்ற போன்ற விடயங்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அது பெருமளவுக்கு அவர்கள் 1931ஆம் ஆண்டிலிருந்து ஒரு பகிஷ்கரிப்பு மற்றது எதிர்ப்பு அரசியல் என்ற இந்த ரெண்டு களத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியே வந்திருக்கின்றார்கள். அவ்வப்போது அந்த ரெண்டு அம்சங்களையும் காலத்துக்கு ஏற்ற வகையில் பிரயோகப்படுத்தியும் வந்திருக்கிறார்கள். அதுக்கு ஏற்ற அரசியல் கட்சிகளும் முதிர்ச்சியுடைய அரசியல் தலைமைகளும் அந்த காலப்பகுதியில் சரியாகவே பயணித்திருக்கின்றன. அத்தகைய சூழல் என்பது இப்போது பெருமளவுக்கு ஒரு ஒரு நெருக்கடி மிக்க ஒரு களமாகவே இன்றைய களம் மாறி இருக்கின்றது. ஆகவே இதனால் சிவில் சமூகங்கள், மத அமைப்புகள், புலமை சார்ந்த தளத்தில் இருப்பவர்கள், மாணவர்கள் பெருமளவுக்கு இது தொடர்பான ஒரு விழிப்பை கொள்ள வேண்டிய அல்லது விழிப்பு ஊட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடுகளுக்குள் இந்த மக்கள் நான் நினைக்கிறேன் பெருமளவுக்கு கிழக்கை மையப்படுத்தி இந்த வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுதல் என்பது என்னுடைய எழுத்துக்களிலும் குறிப்புகளிலும் அதிகம் முதன்மைப்படுத்துகிறேன். காரணம், எங்கு ஈழத்தமிழர்களுக்கு நெருக்கீடு அங்கு அதிகமாக இருக்கின்றதோ, எங்கு ஈழத்தமிழர்கள் அதிகம் முரண்பட்ட நெருக்கடி மிக்க ஒரு சூழலில் இருக்கிறார்களோ அதை நோக்கி ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நியாயப்பாடும் மூலோபாய ரீதியான அம்சங்களும் தவிர்க்க முடியாமல் எதிர்கொள்வதற்குரிய தயாரிப்புகளை முன்னிறுத்தப்பட வேண்டும் அல்லது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கிழக்கை முதன்மைப்படுத்துவது. அதே நேரத்தில் கிழக்கில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் 52% பெண்கள் இருக்கின்ற சூழல், இந்த போரில் அதீதமான வலியை அனுபவித்தவர்கள் பெண்களாக இருக்கின்ற போது அப்படியான ஒருவரை ஒரு வேட்பாளராக நிறுத்துவது என்பது பற்றிய நான் பல குறிப்புகளை முதன்மைப்படுத்தி இருக்கின்றேன். அதிலும் ஒரு நியாயப்பாடு இருக்கின்றது. இந்த சூழல் என்பதை எவ்வாறு எதிர்கொள்வது, இந்த சூழலை ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு 90% வாக்களிப்பை சாத்தியப்படுத்துகின்ற போதுதான் இதில் உண்மையான வெற்றிகரமான ஒரு முகத்தை ஈழத்தமிழர்கள் தாங்கள் பொது வாக்கெடுப்பு பற்றியெல்லாம் உரையாடல்கள் நிறைய தளத்தில் செய்யப்படுகிறது. சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட அவற்றை முதன்மைப்படுத்தி இருக்கின்றார்கள். பொது வாக்கெடுப்பு ஏறக்குறைய இந்த சூழல் ஒரு வகையான பொது வாக்கெடுப்புக்குரிய பின்புலம் தான். இந்த பின்புலம் ஏறக்குறைய இந்த பொது வாக்கெடுப்பு என்ற அந்த கருதுகோளை ஒரு ஆரோக்கியமான வடிவத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு. தென்னிலங்கையால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற தேர்தல் முறைகளுக்குள் அந்த பொது வாக்கெடுப்பு, ஏனென்றால் தென்னிலங்கை ஒருபோதும் பொது வாக்கெடுப்புக்கோ அல்லது ஒரு வாக்கெடுப்பு சூழலுக்குள்ளேயோ ஈழத்தமிழர்களை கொண்டு வந்து நிறுத்தாது. அது ஏறக்குறைய வடக்கு கிழக்கு மாகாண சபை பிரிக்கப்படுகின்ற போது அல்லது வடக்கு கிழக்கு மாகாண சபை ஒன்றிணைக்க நீட்சி பெறுவதற்கு அல்லது தொடர்ச்சியாக அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை நிலைத்திருப்பதற்கு ஒரு வாக்கெடுப்பு என்ற ஒரு உரையாடலை
ஏறக்குறைய 1987 ஆண்டு 42ஆம் இலக்க சட்டம் கொண்டு வருகின்ற போது முன்வைத்த தென்னிலங்கை அதை ஒரு தந்திரோபாயமாக கொண்டு 2007ஆம் ஆண்டு அதை ஒரு தனக்கு ஏற்ற வகையிலான ஒரு மாற்றத்தை செய்கின்ற ஒரு களத்தை அது முதன்மைப்படுத்தி இருந்தது. ஆகவே இந்த சூழலுக்குள்ளால் தான் ஏறக்குறைய ஈழத்தமிழர்களுடைய அரசியலின் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற அந்த பிரஜபூர்வமான சிந்தனையை கட்டமைப்பதற்குரிய ஒரு களமும் இந்த பொது வேட்பாளருக்கூடாக சாத்தியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற போது ஒரு 90% வாக்களிப்பு என்பது ஈழத்தமிழர்களுக்கு அவசியமானது. அதுக்கான அவதானிப்புகள் பெருமளவுக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மிக பாதிப்புக்கும் நெருக்கீடுக்கும் உட்பட்ட பெண்கள் கூட இந்த அவ்வகை வாக்கெடுப்பு அல்லது பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற போது ஒரு ஆரோக்கியமாக வாக்களிப்போம் என்ற உத்தரவாதத்தை முதன்மைப்படுத்தி இருக்கின்ற ஒரு செய்முறையையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவைப்பாடு எழுகின்றது. ஆகவே நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பது ஈழத்தமிழர்களுக்கு தேவையானதொன்று, அவசியமானதொன்று, அதுக்கான ஒரு காலப்பகுதியும் ஆரோக்கியமானதாக இருக்கின்றது. பெருமளவுக்கு இந்தியாவினுடைய அரசியல் களம் எவ்வாறு அது ஒரு மித்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை அது உருவாக்குவதற்கு அது முயற்சிக்கின்றது. அமைப்பியல் தளம் அல்லது கட்டமைப்பு வாதம் போன்றவற்றில் அந்த இந்து மதத்தினுடைய இருப்பை எவ்வாறு தென்னாசிய அரசியல் சூழல் கட்டமைக்க போகிறது என்பதை பற்றிய உரையாடல்களும் அதீதமாக எழுந்திருக்கின்றது. ஆகவே அந்த சூழலுக்குள்ளால் தான் இந்த ஈழத்தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்பதற்குரிய ஒரு அவசியப்பாடு அதிகமாக முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுந்திருக்கின்றது. அவ்வாறு ஒரு முதன்மைப்படுத்துவதன் ஊடாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய நெருக்கீடுகளில் இருந்து விடுபடுவதற்குரிய ஒரு சூழலையும் எதிர்காலத்தில் அதுக்குரிய வாய்ப்புகளையும் அவர்கள் உருவாக்குவதற்குரிய ஒரு களம் சாதகமானதாக அமையக்கூடியதாக இருக்கும். மிக பலவீனமான ஒரு அறிவியலை கடந்து பலவீனமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற இந்த சூழலை பெருமளவுக்கு உங்களுடைய களத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த சூழல் பெருமளவுக்கு ஒரு அறிவியல் ரீதியாக அல்லது ஒரு ஆரோக்கியமான இருப்போடு அது பயணம் செய்வதாக இல்லை. அது வெறும் போலிகளையும் பலவீனங்களையும் இந்த சமூகத்துக்கு கட்டவிழ்த்து விடுவதற்கு கூடாக தன்னுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்துகின்ற நியாயமற்ற வாதங்களை அது முதன்மைப்படுத்த முயற்சிக்கின்றது. எப்போதும் ஒரு தேசிய இனம் தனக்குள் ஏற்படுகின்ற நெருக்கடியில் இருந்து எவ்வாறு தன்னை தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கான அணுகுமுறைகளையும் அதுக்குரிய உத்திகளையும் உருவாக்குவதுதான் அதனுடைய அறிஞர்களும் அதனுடைய சிந்தனையாளர்களும் அதனுடைய சமூகமும் அதனுடைய மாணவர் கூட்டமும் அது பற்றிய உரையாடல்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே காணப்படுகின்றது. அத்தகைய சூழலுக்குள்ளால் தான் இந்த அரசியல் இருப்பை ஏறக்குறைய பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையில்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கட்டமைப்பு முறை முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்பு முறை தென்னிலங்கையை தங்கியிருத்தல் என்பதற்கு அப்பால் முழு உலகத்துக்குமே இது ஒரு அடிப்படையான, அதாவது ஈழத்தமிழர்களுடைய இருப்பின் அடிப்படைகள் உலகத்துக்கு ஒரு செய்தியாக அல்லது ஒரு தகவலாக மாறுவது மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்களுடைய உள ரீதியாக இருக்கின்ற நெருக்கட்டிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான ஒரு களத்தையும் இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றே கருத முடியும். அதுக்குரிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றது. அண்மை கால பகுதிகளில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இருப்பில் அடைந்திருக்கின்ற நெருக்கீடுகளை சில சமூகத்தினர் பெருமளவுக்கு தோல்வி அண்டை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழல் காணப்படுகிறது. நிச்சயமாக ஒரு நெருக்கடி மிக்க ஒரு சூழலை இந்த சமூகம் எதிர்கொண்டிருக்கின்றது. அதனால் ஒரு இழப்பீட்டை இந்த சமூகம் எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்தினுடைய இழப்பீட்டிலிருந்து அல்லது இந்த வலியில் இருந்து அல்லது தோல்வியில் இருந்து அந்த தோல்வியை ஒரு அனுபவமாக கொண்டு மீள எழுவதற்கான ஒரு சூழலை அது கட்ட தவறுமாக இருந்தால் அல்லது தோல்வி அடைந்திருக்கிறேன் என்பதை அது ஏற்றுக்கொள்ள தவறுமாக இருந்தால் அது வெறும் போலிகளுக்குள்ளால் அல்லது ஒரு கற்பனைக்குள்ளால் அது நகரத் தொடங்கும். அவ்வாறு நகருகிற போது இறுதியில் அது எதையும் இல்லாத ஒரு சூழலுக்குள் அது தள்ளப்படுகின்ற நிலை தவிர்க்க முடியாதாக ஏற்படும். அத்தகைய நிலையை நோக்கி நகர்வது என்பதை விடுத்து அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், மத நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், மாணவர்கள் ஒன்று திரண்டு இந்த விடயம் தொடர்பான உரையாடல்களை முதன்மைப்படுத்தி அத்தகைய உரையாடலுக்கூடாக இதை மக்கள் மத்தியில் நிறுத்தி, ஏனென்றால் ஒரு நீண்ட காலப்பகுதி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய காலப்பகுதி இருக்க போகிறது. இந்த காலப்பகுதியை நோக்கி இந்த சூழலை நகர்த்துவது தவிர்க்க முடியாததும் அவசியமானதாகவும் இருக்கிறது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில்
இந்த மாதிரியான வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிற போது சில வேட்பாளர்களுக்கு லாபகரமானதாக அமையும், சில வேட்பாளர்களுக்கு அது மிக இழப்பீட்டை கொண்டதாக இருக்கும், பாதிப்பை உண்டாக்கும். அந்த அந்த சூழலில் இருக்கின்ற தரப்புகள் அதுக்கு ஏற்ற மாதிரியே இதனை கையாள அது முயற்சிக்கும். ஆனால் ஈழத்தமிழர்களாக ஒரு முடிவை அவர்கள் தீர்மானம் எடுக்கும். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது. குமார் பொன்னம்பலம், அதே போல சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் இது பற்றிய உரையாடல்களுக்குள்ளால் தங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் தங்களுடைய வேட்பு மனுக்களை முதன்மைப்படுத்தி தாங்கள் சார்ந்த இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதில் நான் நினைக்கிறேன் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை குமார் பொன்னம்பலம் அவர்கள் பெற்றிருக்கின்றார். அவர் ஏற்கனவே அத்தகைய அனுபவங்களையும் அவர் கூடாக பெறப்பட்ட அந்த வாக்குகளினுடைய அனுபவம் ஏறக்குறைய ஈழத்தமிழர்களுடைய அரசியலுக்கு ஒரு கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது. நிச்சயமாக அது கூடாக ஒரு மாற்றத்தை பற்றிய எண்ணத்தை உலகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் நாங்கள் வெளிப்படுத்துவதனூடாக எங்களுடைய இருப்பின் மீதான தன்மையையும், எங்களுடைய நிலம், எங்களுடைய பண்பாடு, அதனுடைய பொருளாதார இருப்பு என்பவை பாதுகாக்கப்படக்கூடிய சூழலை அது ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அது ஒரு வகையில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உளரீதியான எண்ணத்தை, அதாவது அரசியல் ரீதியில் நாங்கள் விடுபட்டு போயிருக்கிறோம், வெறுமையாக இருக்கின்றோம், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த சூழலில் இருக்கின்ற இந்த உளரீதியான நெருக்கீடுகளில் இருந்து விடுபட்டு வருவதற்கும் இந்த வகையான அணுகுமுறைகள் தேவைப்படுகிறது. வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவாக்கப்பட்டு இத்தனை வருடங்களுக்கு பின்னரும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய நிலைப்படுத்தல் இருந்துதான் இந்த சமூகத்தினுடைய பயணம், இந்த சமூகத்தினுடைய இருப்பு நிலவுகின்றது. ஆகவே அந்த அடிப்படைகளுக்குள்ளால் தான் இந்த விடயத்தை அணுகுதல் அவசியமானது என்று குறிப்பிட்டு நான் நினைக்கிறேன். இந்த பொது வேட்பாளர் பற்றிய உரையாடலையும், ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்ற அம்சத்தையும் முன்மொழிந்து அதனை எடுத்து செல்ல வேண்டிய தரப்புகளுக்கு அது தொடர்பாக நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய ஒரு 4-5 வாரமாக இது தொடர்பான ஒரு தொடர்ச்சியான உரையாடல்களை நான் மேற்கொண்டு வருகின்றேன். அதே போன்று அது தொடர்பான நிறைய காணொளிகளை அவ்வப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றேன். ஆகவே நிச்சயம் இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விடயம். இது உரையாடி இதுக்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டு இது அமுல்படுத்தப்பட வேண்டிய அல்லது பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு. இது ஏறக்குறைய ஒரு தந்திரோபாய ரீதியாக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தன்னுடைய அம்சங்களை, அரசியலினுடைய இறைமை சார்ந்திருக்கக்கூடிய, தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய பிம்பங்களை முழுமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த களம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதுக்கான ஒரு களத்தோடு பயணம் செய்வதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான அல்லது கருத்தியல் ரீதியான உரையாடலாக இது உண்மையில் எந்த கட்சியையோ எந்த நபர்களையோ அல்லது தென்னிலங்கையில் இருப்பவர்களையோ நாங்கள் நிராகரிப்பதற்காக இந்த உரையாடல் செய்யப்படவில்லை. இது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும், அவற்றை ஒரு வலுவான நியதிகளுக்குள் கொண்டு செல்வதற்கும், தாங்கள் நெருக்கடிகளாக இருக்கின்ற அம்சங்களில் இருந்து விடுபட்டு போவதற்குமான ஒரு களத்தை நோக்கிய நகர்வாகத்தான் ஈழத்தமிழர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுகிறார்கள் என்பதை முன்னிறுத்துவதுதான் அவசியமானது என்று குறிப்பிட்டு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கும் இந்த இவ்வளவு நேரமும் நீங்கள் என்னோடு இந்த உரையாடலில் இருந்த உங்களுடைய எண்ணங்களுக்கும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியாக உங்களிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்குரிய களத்தையும் இந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய வினாக்களுக்கு அல்லது உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்னால் முடிந்தவரை பதிலளிக்க முடியும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். ஏறக்குறைய நாங்கள் ஒரு 8:30 இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு முயற்சிப்போம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் மாசன் உங்களிடம் இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ் மக்கள் ஜனாதிபதியை எவ்வாறு கையாள வேண்டும், குறிப்பாக உணர்வுகள் என்றதற்கு அப்பால ஒரு அறிவுபூர்வமாக, ஏன்னா நீண்ட காலமாக நாங்கள் சில பழம்பெருமையில கதைப்பதில நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு சிறப்பாக இருக்கிறோம். அதாவது கடந்த கால பழம்பெருமையில நிறைய உரையாடுவோம். குறிப்பாக நாங்கள் சில வசைப்பாடல்களை ஈடுபடுவோம். அதாவது இன்னொரு இனத்தை பற்றி தரவுறைவாக நாங்கள் எங்களை புத்திசாலித்தனமாக உரையாடுகின்ற பண்பு இருக்கின்றது. ஆனால் செயற்பாட்டு பிறப்புல நாங்கள் அதை கொஞ்சம் சீராயவுடைய தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஸோ நாங்கள் எங்களுடைய தமிழ் பிறப்புக்குள்ள நாங்கள் எவ்வாறு ஜனாதிபதிகளை கையாளலாம், எவ்வாறு அறிவுபூர்வமாக நகர்த்தலாம் என்ற உரையாடல்களை பேராசிரியர் கேடி கலைசங்கர் சார் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். நன்றிகள்.
குறிப்பா மாணவரிடமிருந்தும் விசாரணை கருத்துக்கள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றது. காரணம் என்றால் உண்மையில இன்றைக்கு தமிழ் பரப்புக்குள்ள ஒரு அறிவுபூர்வமான களத்தை திறக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்புக்குள்ள நான் நினைக்கிறேன் அரசியல் துறை மாணவர்களுக்கு இருக்குது. அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றால் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு தமிழ் தேசிய அரசியல் செயற்பாடுல ஒரு பிரதான களமாக, அதே நேரத்துல அரசியல் சார்ந்த அறிவுபூர்வமான செயற்பாடுகளுக்குள்ள முன்னுப்படுத்த வேண்டிய ஒரு களம் அரசியல் துறைக்கு காணப்படும் நினைக்கின்றேன். அந்த தளத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்பதூடாக உங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்தி அதை பொது கருத்தாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் காணப்படுகின்றது. குறிப்பாக நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிடுறேன். என்னென்றால் நான் நினைக்கிறேன் நடந்து முடிந்த தமிழிசை கட்சியின் தேர்தல் முடிவுகள்ல மக்களோட ஈடுபாடு பயங்கரமா செல்வாக்கு செலுத்தியிருந்தது. குறிப்பா பொதுக்குழு ஆரம்பங்கள்ல இருந்த எண்ணங்களும் இறுதி நேரத்துல பொதுக்குழு எண்ணங்கள மாற்றங்களுக்கு பின்னால மக்கள் தாங்களாக போன் பண்ணி அந்த பொதுக்குழு உறுப்பினர்களோட நாடி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தின தாக்கம் தான் அதுக்கு காரணம். சோ மக்களுக்கு பெரிய ஒரு பவர் இருக்குது. சோ நீங்கள் பெரிய ஒரு கிரௌட். சோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பொதுக்களத்துக்கு கொண்டு வரணும் என்றால் நீங்க தெளிவா போறவங்க. சோ உங்களோட எண்ணங்களுக்குள்ள ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் அதை கேட்கலாம். வணக்கம் சார். ஓகே, என்னென்ன இந்த கருத்தை நான் ஏற்கனவே கேட்டு கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதுல இருந்து நான் மேலதிகமா ஒரு விஷயத்த சேர்த்து இந்த கேள்வியா சார்கிட்ட கேட்கிறேன். உண்மையிலேயே இந்த பொது வேட்பாளர் என்ற உரையாடல் இன்றைக்கு அரசியல் தளத்துல மிக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. எப்படியும் இந்த பொது வேட்பாளர் தேடி அதை நகர்த்த வேண்டிய ஒரு நடைமுறை சூழலுக்கு சாத்தியமாக்க வேண்டிய ஒரு பணியில ஒரு தரப்புகள் களமிறங்க வேண்டிய தீர்மானம் கொண்டு எடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது. என்ன சந்தேகம் என்னன்னா, இப்ப பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படைக்க தமிழ் தேசிய அரசியல்ல ஈழத்தமிழர்களிட காணப்படுகின்ற இந்த அரசியல் ரீதியாக ஜனரஞ்சகத்தன்மை, அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கின்ற ஒரு சின்ன பிரச்சனைகள், இப்படியான சந்தர்ப்பங்களில ஒரு பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படைக்க விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு கட்சியினுடைய சின்னத்தினூடாகத்தான், தமிழ் தேசிய அரசியல் கட்சி ஏதாவது ஒரு கட்சியினுடைய சின்னத்தினூடாகத்தான் அவர் நிச்சயமாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னன்னா, ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆள் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்றா அவர் குறைந்தபட்சம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருப்பது அவசியமானதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு எங்கட அரசியல் கட்சிகள்கிட்ட காணப்படுகின்ற ஒரு முற்போக்கற்ற பிரச்ச ரீதியான மனத்தன்மை எல்லாம் எப்படி ஒரு பொது வேட்பாளர் அங்கீகரிக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது. ஏனென்றா இப்ப தமிழரசு கட்சியினுடைய சின்னமான வீட்டுல ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டா ஏனைய கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் இன்றைக்கு இருக்குதா? இல்லாட்டி இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்ற அந்த புதிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குத்துவிளக்கு சின்னத்துல ஒரு தேர்தல்ல ஒரு ஆள் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டா அதை மற்ற கட்சிகள் ஏற்குமா? இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில சைக்கிள் சின்னத்துல கேட்டா அதை ஏனைய தரப்புகள் ஏற்குமான்ற ஒரு போட்டி தன்மையான ஒரு விருப்பு அரசியல் தன்மை இது கேட்க இந்த பொது வேட்பாளர் என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கும் என்ற ஆசிரியர்கிட்ட கேட்டு நிக்கிறேன். இல்லை, இது நல்லது. நீங்க பல தடவை இது பற்றி உரையாடியும் இருக்கிறீர்கள். தனிப்பட்ட ரீதியில் இன்றைக்கு ஒரு பொது தளத்தில் இதை கேட்டிருக்கிறீர்கள். அது நிச்சயம் எல்லாருக்கும் இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதில் மாசேனன் சொன்ன பதில் அல்லது மாசேனன் தமிழரசு கட்சியினுடைய தளத்தில் மக்கள் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உழைத்தார்கள் என்பது தான் ஏறக்குறைய இதில் உள்ள ஒரு தீர்மானம். இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போல் ஒரு ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் ஆக்குவது அல்லது ஒரு கட்சியினுடைய உறுப்பினரை உண்மையாகவே ஒரு தேசிய பற்றோடு இருக்கிற ஒரு உறுப்பினரை கண்டறிவது ஒரு கடினமான விடயம் கிடையாது. இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களுடைய வாக்குகளை நம்பி இருக்கிற போது மக்கள் ஒரு திரட்சி பெற்று இந்த அரசியல் கட்சிகள் முன் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்குரிய ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த கட்சிகள் அது கட்டுப்படுத்தான் ஆகும். இந்த சூழலைத்தான் நீங்கள் கடந்த மாதம், நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம்
அக்டோபர் மாதம் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, அதாவது ஒரு எங்களுக்கென்று ஒரு 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 பெரிய அளவிலான ஒரு தேசிய இயக்கம் ஒன்று தேவை என்பதை பற்றி ஒரு உரையாடலை நினைக்கிறேன் சோமபாலன் தான் முன்வைத்திருந்தது. ஆகவே இந்த இடத்தில் இதுக்கு ஊடாக கூட அவ்வாறான அம்சங்களை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்குள் அவசியமானதாக. இந்த அரசியல் கட்சிகள், இந்த நீங்கள் குறிப்பிடுற இந்த சின்னங்கள், இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே யாருக்கானது என்ற ஒரு கேள்வி எழுப்பினீர்கள் என்று சொன்னால், அது உண்மையில் ஈழத்தமிழர்களுக்கு ஆனதென்று கருதுவீர்களாக இருந்தால், இந்த கட்சிகள் இந்த சூழல் இருக்குமாக இருந்தால், நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுற ஒரு விஷயம் ஒரு சாதாரணமான ஒன்று. அவரை கட்சியின் உறுப்பினராக்குவது என்பதெல்லாம், இப்ப நாங்கள் கண்டறிகிற ஒரு வேட்பாளரை கட்சியின் உறுப்பினராக்குவதெல்லாம் சாதாரணமான ஒன்று. நான் நினைக்கிறேன் இதை வலுவான இந்த தேசிய தளத்தில் இருக்கிற வலுவான தேசிய கட்சிகள் என்று கருதப்படுகின்ற கட்சிகள் இதை பற்றிய சிந்தனை அந்த கட்சிகளுக்கு ஏற்பட வேண்டும். அதை இந்த மக்கள் வழங்க வேண்டும். இது பல்கலைக்கழக மாணவர்களாக வழங்க வேண்டும். சரிதானே? சமூக மட்டத்தில் இருக்கின்ற அறிவு படைத்தவர்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். ஊடகங்கள் இதை முதன்மைப்படுத்த வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த பரப்பில் இருக்கின்ற எல்லோருமே ஈழத்தமிழர்களுக்காகத்தானே இந்த பரப்பில் இருக்கின்ற எல்லா சக்திகளும் போராடுகிறார்கள். எல்லா சக்திகளும் தங்களுடைய எண்ணங்களை முதன்மைப்படுத்துகிறார்கள். ஆகவே நிச்சயம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விடயத்தை முதன்மைப்படுத்துவது என்பது ஒன்றும் சோமபாலன் ஒரு கடினமான விடயம் கிடையாது. இது மிக இலகுவான ஒரு அம்சம். இதை ஒரு வரியலாக நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. நாங்கள் ஒரு மிக நீண்ட தியாகங்களை செய்த ஒரு இனத்தின் குழந்தைகள் நாங்கள் எல்லோரும். நாங்கள் நடக்கிற வீதியில நடக்கிற போது அந்த ஒவ்வொரு இந்த அந்த அந்த மண்ணுக்கு கீழேயும் எங்களுடைய தியாகங்களினுடைய பிரதிமைகள் எல்லாமே எச்சங்களாகத்தான் இருக்கிறது. இதுக்கு முன்னே இங்க இருக்கின்ற கட்சிகள், இதுக்கு முன்னே இருக்கின்ற அமைப்புகள், சிவில் அமைப்புகள் எல்லாரும் ஈழத்தமிழர்களுக்காகத்தான் இப்ப அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விடயம். ஆகவே இதை முன்னிறுத்தி வெற்றி கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை உருவாக்க முடியும். இது ஒரு சாதாரணமான விடயம். சோமபாலன் கேட்பது ஒரு சாதாரணமான விடயம். ஆனால் இதை ஒரு பெரிய விடயமாக இந்த கட்சிகள் கருதுவார்களாக இருந்தால் இதனுடைய இருப்பு காணாமல் போகும், காலாவதியாகும். நான் நினைக்கிறேன் எங்களுடைய புலம்பெயர்வுகள் தோற்று போய்விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த 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 நான் புலம்பெயர்வுகள் என்று சொல்லுகிற ஒரு நிலையை கூட இப்போது இழக்க தொடங்கி இருக்கின்றேன். அது வேறு ஒரு சொல்லாடலுக்கூடாகத்தான் அதை பிரயோகப்படுத்த வேணுமோ என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதனுடைய களம் முழுவதுமே பெருமளவுக்கு ஒரு தோல்விகரமான ஒரு நிலைக்குள் வருகிற போது மீளவும் இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த இருப்பும் எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயம் இதில் கரிசனை கொள்ள வேண்டியது கட்சிகளும், சிவில் அமைப்புகளும், பொது அமைப்புகளும், இதனோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஊடகங்களும் இதில் கரிசனை கொள்ள வேண்டும். இந்த கரிசனை கொள்வதன் ஊடாக இந்த பேரியல், இதெல்லாம் ஒரு பெரிய பேரியலே கிடையாது. இந்த பேரியல் எல்லாத்தையும் தகர்த்து நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்புக்குள் வரலாம். அவ்வாறு இந்த பேரியலை உருவாக்க நினைக்கிறவர்களை இந்த சமூகம் அடையாளம் கண்டு தூக்கி ஓரத்தில் போடுகின்ற, வெளிப்படுத்தப்படுகின்ற தன்மைகளை உருவாக்குகின்ற ஒரு சூழல் தவிர்க்க முடியாமல் வரலாம். நன்றி சோமபால். நல்லொரு கேள்வி. தயவு செய்து இது ஒரு வரியல் என்று யாரும் கருதாதீர்கள். இந்த வரியலை நாங்கள் உடைத்து, இந்த வரியல் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது சாதாரணமான ஒரு விடயம். இதுக்குள்ளால் ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு சாதகமான ஒரு விடயம் ஈழத்தமிழர்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் ஆக வேண்டும். நன்றி. சார், இப்ப வெறுமே சின்னத்தை மையப்படுத்தி தங்கள் நகர்வுகளை நகர்த்துவார்களால் அவர்கள் வெளிவதற்கு பொதுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஈடுபட்டுள்ளவர்கள், தேசம் சார்ந்த தங்களை அக்கறைப்படுத்துவர்கள் அதை வெளிப்படுத்த சின்ன விஷயத்தையும் நான் இதுல தெரியப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக பல்கலைக்கழக சமூகத்துக்கு இது ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறதா நான் உணர்றேன். ஏனென்றால்
கடந்த காலங்களில் குறிப்பாக 2018 தேர்தலின் போது ஒரு மாணவன்றிய செயற்பாட்டு பிரதிநிதியாக ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. எனினும் அது அந்த காலத்துல அது நாங்கள் எங்களுடைய நகர்வுகள் போதாம அல்லது எங்களுடைய அரசியல் அறிவு சார்ந்த செயற்பாடுகள் எங்கண்ட மாணவன்றியத்தில் இந்த பலவீனங்கள் அதை சரியாக நகர்த்தி இருக்கவில்லை. ஸோ அதிண்ட படிப்பினைகளை பெற்று இந்த காலங்களில் இருக்கிற மாணவர் ஒன்றியம் அதனை வலுவாக இது அடுத்த ஒரு காலம் 2018 ஒரு காலம் 2024 அடுத்த ஒரு ஜனாதிபதிக்கான காலம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு கட்சி அதை முதன்மைப்படுத்தும் போதுதான் இந்த பொது வேட்பாளர் என்ற உரையாடல ஒரு கட்சி முதன்மைப்படுத்தப்படும் போதுதான் அது கட்சிக்குரியதாக பார்க்கின்ற எண்ணங்கள் வரும். இது ஒரு பொது கட்டமைப்பு தான் முதன்மைப்படுத்தணும். சிவில் சமூகம் இதை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டியது இன்றைய கருத்தியல் மத்தியில் குறிப்பாக கணேசலிங்கம் சார் கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சி 5 வாரத்துக்கு மேல இந்த பொது வேட்பாளர் பற்றி முதன்மையாக உரையாடி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு பொது கட்டமைப்பும் அதனை பகிரங்கமாக அதனை அதை சார்ந்த உரையாடல்களை அது சார்ந்த ஒரு கூட்டினவை ஏற்படுத்துறதுக்கு இன்னும் முன்வரையில. சோ மாணவ ஒன்றிய ஒரு பலமான இயக்கமா. ஹலோ லெஃப்ட் ஆயிட்டாரு போல. ஹலோ கேக்குதா? ஓகே நாங்க மாணவ ஒன்றியம் கட்டமைப்பு நான் நம்புறேன். சோ அந்த அடிப்படையில மாணவ ஒன்றியம் நகர்த்தி செல்றது, பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை மாணவ ஒன்றியம் நகர்த்தி செல்றது பொது வேட்பாளர் என்ற உரையாடல மாணவ ஒன்றியம் இதுக்கு ஒரு முன்னகரா நகர்த்துமா இருந்தால் இந்த கட்சிகள் என்ற ஒரு எண்ணங்கள் அல்லது கட்சிகள்லாம் இதை ஒரு கட்சி அந்த முன்னப்படுத்தின உரையாடல்கள் தவிர்க்கலாம் நினைக்கிறது. அதாவது மாணவ ஒன்றியமோ ஒரு பொது கட்டமைப்பு நகர்த்த வேணும் என்ற உரையாடல் இன்றைக்கு ஒரு பொது கட்டமைப்பாக செயற்பாடு தளத்துக்குள்ள இருக்கிறது ஒரு பலமான கட்டமைப்பாக மாணவ ஒன்றியம் நினைக்கிறேன். மாணவ ஒன்றியம் நகர்த்துமா இருந்தால் அது மாணவ ஒன்றியம் என்ன பொறுத்தவரை மாணவ ஒன்றியம் 2018 இருந்த வலுக்களை உரையாடி அதை நிவர்த்தி செய்து 2024 நகர்த்த வேணும். 2018 உண்மையில மாணவ ஒன்றியம் எடுத்த முயற்சி அது முடிவுல அது மாணவ ஒன்றியத்துல கைக்குள்ள இல்லாம போயிட்டது. ஸோ அத்தகைய முடிவுகளை பரிசீலனை செய்து 2024 நகர்த்துவது பயனுடைய இருக்கும் நம்புறேன். நிச்சயமாக இந்த இதுல ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும். இந்த என்னது மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றிய தலைவராக இருக்கிற போது எடுத்த அரசியல் ரீதியான விழிப்பூட்டல் நடவடிக்கை உண்மையில் அதுக்கு பின்னர் யாருமே மேற்கொண்டதாக எனக்கு தென்படவில்லை. அந்த காலப்பகுதிகளில் மிக கடுமையான நெருக்கீடுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் வீதியில் கூட ஒரு 25-30 மாணவர்களோடு கஜேந்திரன் தனிய எதிரிகளின் மீதான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வீதி ஓரமாக பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் என்ற அடிப்படையில் வீதியாக பயணம் செய்வார். வீடு வீடாக போவார். வீடு வீடாக போய் ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரச்சாரத்தை செய்து உண்மையில் அந்த களத்தை மாற்றியதில் அந்த நெருக்கடியில் இருந்து இந்த சமூகத்தை இன்னொரு வடிவத்துக்குள் கொண்டு வந்ததுல பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினுடைய அந்த கஜேந்திரனுடைய பங்கு மிக வலிமையானது. அதுக்கு பின்னர் உண்மையில் மாணவர் அமைப்புகள் அவ்வாறு ஒரு தலைமைகளை காண்பது மிக கடினமாக இருந்திருக்கிறது. பல நெருக்கீடுகள் இருந்தாலும். ஆனால் கஜேந்திரன் இருந்த காலப்பகுதி நெருக்கீடு அதுக்கு பிறகு இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அவ்வளவு மோசமான நெருக்கடி. வீதியாக சுடுவார்கள். வீதியாக ஏன் பல்கலைக்கழக வளவுக்குள்ளேயே இத்தனை பேரை சுட்டு இருக்கிறார். நான் இப்ப இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வாசலுக்கு இருக்கிற பாத்ரூமுக்குள்ள கூட ஒரு நாள் ஒருவருடைய உடல் இருக்கிறது. நாங்கள் காலையில வகுப்பறைக்கு வருகிற போது அந்த உடல் அந்த பாத்ரூமுக்குள்ள கிடக்கு. இவ்வாறான சூழலுக்குள்ளேதான் உண்மையில் கஜேந்திரன் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விழிப்பை எங்கள் மத்தியில் இந்த சமூகத்தின் மத்தியில் கொண்டு வந்த ஒருவர். அவ்வாறான தலைமைகள் நிச்சயமாக எங்களுக்கு வேண்டும். அவ்வாறான தலைமைகளுக்கூடாக ஒரு அரசியல் விழிப்பூட்டல் பல்கலைக்கழக தளத்திலிருந்து மாசன் குறிப்பிடுவது பல்கலைக்கழக தளத்தில் இருந்தது ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை சமூகமும் அடையும். அது கூடாக சமூகத்துக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான ஈடாட்டம் ஒரு அரசியல் ரீதியான இருப்பை உத்தரவாதப்படுத்தும். அது ஒரு அவசியமானது ஒன்று என்பதுதான் என்னுடைய எண்ணமும் என்னுடைய பிரதிபலிப்பு.
நன்றி நன்றி மாசினன். இந்த விடயத்தை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு தந்தது. நன்றி. வேறு யாராவது? இல்லைன்னா பிள்ளை நிறைவு செய்வோம். 8:30 ஆச்சு. உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிறீர்கள். வேறு யாரும் கேள்வி இல்லை என்றால் ஓகே. விதுசா ஏதோ கதைக்க வந்தது போலடாக நாங்கள் குழப்பிட்டோம் போல. விதுசா மாணவடன் கேள்விகள் இல்லை என்றால் நாங்கள் இன்றைய இந்த சமகால அரசியல் கருத்தரங்கை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஸோ உண்மையில் பேராசிரியர் KT கடைசிலிங்கன் சார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இது நான் விரும்புகிற விடயம், அதாவது இந்த களம் மாணவர்களிடம்தான், இந்த அறிவுபூர்வமான களம் என்பது மாணவர்களால் தான் உறுதியாக கொண்டு செல்ல முடியும் நம்புகிறேன். என்றால் நாங்கள் அது சார்ந்த கட்கியை தொடர்றோம். ஸோ நாங்கள் சில விஷயங்கள் தெளிவாக கதைக்கலாம். இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நலன்களுக்குள்ளே நின்று கொண்டு தங்களுடைய கட்சி நலன்களை மையப்படுத்தி கொண்டு உரையாடும் போது அறிவுபூர்வமான உரையாடல்கள் என்றது மாணவ சமூகத்திலிருந்து வர வேணும். ஸோ அத்தகைய ஒரு களத்தை திறந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை இந்த உரையாடல் எனக்கு தந்துள்ளது. ஸோ இதை நாங்கள் தொடருவோம். ஸோ அடுத்த மாசி மாசம் முழு நிலாவில் இன்னொரு தலைப்புல இன்னொரு ஓகே சொல்லுங்கம்மா. ஒரு கேள்வி. இப்ப தமிழ் தரப்பில இருந்து தேர்தலுக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தும் போது அது பௌத்த சமூகம் அது ஆதரவு தருமா, அல்லது அதுவே எங்களுக்கு சாபமா மாறுற சந்தர்ப்பத்தை எதிர்கொள்ள வேண்டி வருமா? இல்ல, இதில் ஒரு அடிப்படையான விடயம் இருக்கிறது. இது தமிழர்களுக்கான பொது வேட்பாளர், இது இலங்கை தீவுக்கான பொது வேட்பாளர் என்பது நிச்சயமாக இதில் முதன்மைப்படுத்தப்பட முடியாத ஒரு விஷயம். இரண்டாவது, வடகிழக்கில் இருக்கின்ற மலையக தமிழர்கள், அதே போன்று வடகிழக்கில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லது இஸ்லாமிய சமூகத்தினர், அவர்கள் வடகிழக்கில் இருக்கிற போது அவர்களிடம் இந்த வாக்களிப்பில் நீங்கள் பங்கெடுக்கிறது என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பது அவசியமானது. நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக ஒரு பேப்பர் தினக்குரலில் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன். அதாவது இந்த சிறுபான்மை தேசியங்கள் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு இந்த சந்தர்ப்பங்களில் போக வேண்டும். என்றால் சிறுபான்மை சமூகங்களில் தனித்து தமிழர்கள் மீதான தாக்குதல், முஸ்லிம்கள் மீதான தாக்குதல், மலைய மக்கள் மீதான தாக்குதல் என்று சொல்லி நாங்கள் ஒரு பெரும் பட்டியலையே நாங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க முடியும். ஆகவே நிச்சயம் இந்த 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 சூழலுக்குள் எல்லா சிறுபான்மை இனங்களும் பாதிக்கப்படுகிறது. இது நான் நினைக்கிறேன் அமீர் அலியினுடைய தினக்குரல் கட்டுரைகளை, ஒரு கலாநிதி, அவர் பொருளியல் பேராசிரியர் கூட, அவருடைய கட்டுரைகளை, அவருடைய நூல்களை படிக்கிற போது அவர் முதன்மைப்படுத்துகிறது இந்த தமிழ் பேசும் மக்களாக ஒன்று திரளுதல் என்பது அவசியமானது என்ற வாதத்தை அவர் இன்றும் அவர் முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற இந்த வாதத்தை முதன்மைப்படுத்துவதில் கரசனை கொண்டவர் தந்தை செல்வம். அவர் ஒரு நிலத்தையும், அவர் சாதாரணமான அவர் ஒரு இறமை பற்றிய உரையாடலை அல்லது தேசியம் பற்றிய உரையாடலை முன்வைக்கல, மக்களையும் அதனுடைய நிலப்பரப்பையும் மண்ணையும் ஒன்றிணைத்து அவர் ஒரு தேசிய இருப்பை பற்றிய உரையாடலை செய்தார். அவர் மீதான நிறைய விமர்சனங்கள் பிற்பட்ட கால பகுதியில் எழுந்தாலும் இந்த தேசிய இனம் என்ற ஒரு அடையாளத்தை, தமிழ் தேசிய இனம் என்ற ஒரு அடையாளத்தையும் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளத்தையும் முதன்மைப்படுத்தியது வடகிழக்கு ஒரு நில தொடர்ச்சியினுடைய அடிப்படைகளுக்குள்ளால் கொண்டு வந்தவர் தந்தை செல்வா தான். அதை யாரும் நிராகரித்து விட்டு போக முடியாது. ஆனால் மக்களும் நிலமும் தான், மக்களும் மண்ணும் தான், அவர்களுடைய மாண்பியமும் தான் நினைக்கிறேன் தேசியம் என்று சொல்ல முடியும் என செல்வின் ஒரு உரையரங்கில் தெரிவித்தார். மக்களும் அதனுடைய மண்ணும் அதனுடைய மாண்பியமும், இந்த மூன்றும் உரித்துடைய இந்த வடகிழக்கில் இருக்கிறவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாமே அன்றி, நான் நினைக்கிறேன் பௌத்த தளத்தில் இருந்து உரையாடுகின்ற ஒரு சூழல் அல்லது தென்னிலங்கையில் இருந்து உரையாடுகின்ற சூழல் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அது பெருமளவுக்கு அது ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அது தரக்கூடியதாக அமையாது. என்ற தென்னிலங்கை பெருமளவுக்கு இதனை எதிர்க்க தொடங்கி இருக்கிறது. அது வளமைதானே, அது அவர்கள் எதிர்ப்பார்கள். எதிர்ப்பது என்பதற்காக நாம் எங்களுடைய இருப்பை நாங்கள் நிராகரித்து விட்டோ அல்லது நாங்கள் காணாமல் செய்யவோ முடியாது.
ஆகவே அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். நன்றி. நன்றி பிள்ளை. ஆம் சார், நன்றி. கமலண்ணே இருக்கிறீங்களோ? கமலகாந்தன் என்ற ஒரு ஆள் இருக்கிறீர்கள். கமலண்ணையா? சொல்லுங்க சொல்லுங்க தனுஷ். குட் ஈவினிங் சார். என்னன்னு சொன்னா, நாம தொடர்ந்து பயிஷ்கரிச்சுட்டு வரோம், இந்த தேர்தல்களை பயிஷ்கரிச்சுட்டு வரதால இந்த ஒரு பயனும் இல்லை. நாம ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும் என்ற கோரிக்கையை நீங்க முதல் ஒரு சூழ்நிலையும் சொல்லியிருந்தீங்க சார். தொடர்ச்சியா கேட்டு வர்றதனோட என்னுடைய புரிதல் அது. நம்ம பொது வேட்பாளர் போன முறையும் நிறுத்தப்பட்டிருந்தது. அதனூடாக பெரிய ஒரு மாற்றம் எதுவும் நிகழ்ந்ததாகவும் தெரியல. இத்தகைய இருப்பை மக்கள் மத்தியில என்னென்று அதை கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வு அடைய செய்து அதனூடாக நம்முடைய இருப்பை நிச்சயிக்கிறதுன்றது எவ்வளவு தூரம் சாத்தியமான ஒரு விஷயமா பாக்குறீங்க? இல்ல, இதில் நீங்கள் இப்ப கடந்த காலத்தை வைத்துக் கொண்டு அன்னைக்கு சிவாலிங்கம் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஒரு மிக கொஞ்ச வாக்குகளை அவர் பெற்றிருந்தார், மிக குறுகிய அளவான வாக்குகளை பெற்றிருந்தார். அது உண்மையிலேயே வடகிழக்கு சார்ந்து ஒரு சரியான ஒரு அடையாளப்படுத்தல், சரியான ஒரு பிரச்சாரம், சரியான ஒரு தூண்டுதல் ஒன்று உண்மையில் நிகழ்த்தப்படவே இல்லை. அது கட்சிகள் பெருமளவுக்கு அதை நிராகரிப்பு தளத்துக்குள்ள கொண்டு சென்றார்கள். அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் இந்த களத்தில் பெருமளவுக்கு வலிமை படைத்திருக்கக்கூடிய எந்த அமைப்புகளோ, இயக்கங்களோ அல்லது பிரிப்புகளோ அல்லது சிவில் அமைப்புகளோ எழுச்சி பெறவில்லை. பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த சந்தர்ப்பங்களை பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தி அந்த விடயத்தை பற்றிய உரையாடலை வெளிக்கொண்டு வரவில்லை. நான் நினைக்கிறேன் அது ஒரு மிக பிந்திய முடிவுகளினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் அந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. நான் நினைக்கிறேன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அது பற்றிய உரையாடல் தொடங்கும். ஆனால் இப்போது இந்த தடவை இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே இது பற்றிய உரையாடல் தொடக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு விழிப்பூட்டல் பல்கலைக்கழக மாணவர்களால் அல்லது ஊடக பரப்புகளால், அறிவு படைத்தவர்களால் அல்லது புலமை தளத்தில் இருப்பவர்களால் இது கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த சமூகத்தில் இந்த சமூகம் அரசியல் ரீதியாக அரசியல் மயப்படுத்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த அரசியல் மயப்படுத்தலை நீங்கள் தவற விடுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது ஒரு அரசியல் சமூகமாக தன்னை அடையாளப்படுத்த முடியாத பிம்பத்துக்குள் இது பயணிக்கும். அவ்வாறான ஒரு சூழல் வருகிற போது அது தன்னுடைய இருப்பை இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைக்குள்ளே தான் அது தள்ளப்படும். அது வெள்ளவத்தையில இருக்கிற வெள்ளவத்தையில தமிழர்கள் இருப்பதும் யாழ்ப்பாணத்தில் சிங்கள மக்கள் இருப்பதும் சரி என்று அது விவாதிக்கும். 70% சிங்கள மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து குடியேறினால் என்ன விளைவு வரும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் அது உரையாடும். ஆகவே அந்த இடத்தில் இந்த 70% சிங்கள மக்கள் தங்களுடைய இருப்போடு சேர்ந்து வடக்கு கிழக்கு ஆக்கிரமிப்பு அல்லது பிரவேசிக்கிற போது இத்தகைய விளைவு வரும் என்பதும் தமிழர்கள் தென்னிலங்கையில் போய் குடியேறுவதும் சமமான ஒரு வலுவான ஒரு காரணியாக நாங்கள் கொள்ள முடியாது. அவை அத்தகைய எண்ணங்கள் எப்படி ஏற்படுது என்றால் ஒரு அரசியல் சமூகமயப்படுத்தல் சாத்தியப்படாத சூழலினால் ஏற்படுகிறது. அவை இது முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டிருக்கு, முன்கூட்டியே இது பற்றி உரையாடப்படுகிறது. இதை சமூகத்துக்குள் கொண்டு செல்லுதல், சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய தளத்தில் இதை பிரவேசம் செய்ய வைப்பது இந்த களத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே பொறுப்பானது. இது அறிவியல் பூர்வமாக இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இதை சமூகங்களுக்கு கொண்டு செல்லுங்கள், மக்களை இதை வழிப்படுத்துங்கள், இதுக்கான திட்டமிடலை செய்யுங்கள். அதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்குரிய கட்சி கட்டமைப்புகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் சந்திக்க வைத்து உரையாடி இந்த விடயத்தை இந்த அம்சத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதல் என்பது அவசியமான ஒன்று. செய்ய முடியாது என்று கூறுவது, சாத்தியமற்றது என்று கூறுவது நான் நினைக்கிறேன் அது பொருத்தமற்ற ஒரு விவாதம். நாங்கள் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு செய்முறைகள் 2010 இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இதில் நீங்கள் பகிஷ்கரித்தலைத்தான் அது விரும்பும், அல்லது தான் விரும்பும் ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்கிறது தான் அது விரும்பும். நாங்கள் அதிலிருந்து ஒரு மாற்று நிலையொன்றை நாங்கள் உருவாக்குவது என்பதும் எங்களுடைய அரசியல் ரீதியான விழிப்பின் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் அதை இந்த தடவை மிக இலகுவாகவும் லாபகமாகவும் செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதி எங்களுக்கு இருக்கு. நன்றி தனுஷா. நன்றி சார். ஓகே மாசன். சரி சார், ஓகே ஓகே. நன்றி மாணவர்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள். சாருக்கு சந்தர்ப்பம் நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஸோ வருகின்ற அடுத்த நாங்கள் சமகால கருத்தரங்க காலம் அனுமதித்தால்
பிப்ரவரி மாதம் விழாவில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. விடைபெறுறேன்.